ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கடம்பா மிளகு தொக்கு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ள உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கையில் காட்டுறது கடம்பா மீன் தான். இதை க்ளீன் செய்கிறது எப்படின்ட்டு அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த கடம்பா மீனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதோட நெட் வெயிட் பார்த்தோம்னா 1/2 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. இந்த கடம்பா மீன் வச்சு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடம்பா மீன் தொக்கு செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். நான் மண்சட்டி தாங்க வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ரீஃபண்ட் ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கொஞ்சமாக கருவேப்பிலையோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். 5 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்காளியை சேர்த்துருக்கேன். தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை கையில் நல்லா பிசைஞ்சு விட்ட மினிக்கி சேர்த்துருக்கேன். அடுத்து தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தோம்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்க விடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தோம்னா தக்காளி வெங்காயமும் பாதி அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோடவே கீறி வச்சுருக்கிற 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதங்கி விடலாம். மிளகாய்த்தூளோட வாசம் பச்சை வாசம் போன பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த கடம்பா மீன் சேர்த்துக்கலாம். இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் சேர்க்கலங்க, கடைசியாக தான் சேர்க்க போகிறேன். மீன் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதங்க விடலாம். கடம்பா மீனில் சேர்த்ததும் தண்ணி வரும்ன்றதால நம்ம இந்த கிரேவிக்கு தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கடம்பா மீன் சேர்த்து 2 நிமிஷம் வதங்கின பிறகு மூடியை போட்டு வேக விடலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம தண்ணி சேர்க்காமலேயே இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுருள விடுவோம். இப்போ பார்த்தோம்னா கிரேவி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் எடுத்துகிட்டு நசுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த கடம்பா மிளகு தூக்கில் பார்த்தோம்னா பூண்டோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோட மிளகுத்தூள் சேர்க்குறதால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த கடம்பா மீன் தொக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடம்பா மீன் தொக்கு ரசம் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டியான ரைஸஸ்க்கும் ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த கடம்பா மீன் தொக்கை செய்யும்போதே சூடாக இருக்கும்போதே 2 சொட்டு லெமன் சாறு விட்டு ராவாக நறுக்கிய ஆனியன் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிட்டு கொஞ்சமாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டு கொடுத்து பாருங்கள். இதை வெறுமனே சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.